சொல்லிட்டு 18% கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த கோயில் போனால் பஞ்சாயத்து காசை கொடுங்க, பஞ்சாயத்து காசை பஞ்சாயத்துக்குள்ளே சென்ட்ரல் கொடுக்குறது, அதெல்லாம் கேட்டு தெரியுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு கோயில் கிடைக்குதுன்னா இங்கே எவ்வளோ பெரிய பெரிய கோயில் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸு நாங்கள் வேலை இல்லாமல் அதாவது யோசிச்சுருக்காங்க. அதை சொல்கிறேன். நாங்கள் திங்க் பண்ணி இதெல்லாம் 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கோம், எல்லோரும் பிஜேபி வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு. ஸோ அதில் வரும். அப்புறம் இதில் வருது. அப்புறம் கள்ளுக்கடை. இப்போ அது திறந்தால் அவனை ரீஹபிலிட்டேஷன் கொண்டு போயிடுறோம். ஒரு பார்ட் முடிஞ்சுது. 3 வருஷம் ஆனால் இது இருக்க போகிறதில்ல. இப்போ கள்ளுக்கடை குறைஞ்ச பாதிப்பு தர்றது எல்லாம் ஒன்று தான். இப்போ கள்ளுக்கடையை திறந்தால் அது பனைமரம் பல பயன் கொடுக்க வேண்டியது. அதில் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விவசாயிக்கும் பலன் கிடைக்கும். அதில் ஒரு 1,00,000 கோடிக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் இவங்க புருடா விட்றாங்க. காரணம் வந்து இந்த திரவிடியன்ஸ் 3 பேர் சாராய கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். அதில் இந்த குடும்பத்துக்கு மக்கள் வாங்கினாலும் பலன், அவங்ககிட்டருந்து வாங்கினாலும் பலன் முதல் குடும்பத்துக்கு போகுது. ஸோ அதெல்லாம் ஒழிக்கணும். அதுக்கு தான் சாமானிய ஆட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கானது நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிட்டே இருக்கேன். ஸோ இது மக்கள் தான் புரிஞ்சுட்டு இவங்க இதை சொல்லிட்டாரு. ரெண்டு பேர் ஒரே குட்டையில் ஊறின மட்டையை ரெண்டையும் துரத்தி அடிக்கணும் இங்கேருந்து. அப்போ நம்ம தனியாக நின்று காமிக்கணும். பழசு தப்பு பண்ணிட்டாங்க, தனியாக நிற்கிறவங்க நின்று சேர்ந்தாங்க, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. ஸோ இவர் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார். ரெண்டாவது நாங்கள் பாத யாத்திரை போனதில் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதை பூரா கிராஸ்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இது களம் தெரியாமல் இருக்காங்க. இது சொன்ன இப்போ நம்பர் நான் சொல்கிறதா இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸ்வீப் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறார் மக்கள் கேட்ட கேள்விக்கு. இது இப்போ வேண்டாம், நீங்கள் எலெக்ஷனில் பாருங்கள் அப்படின்ற ஒரு பக்கம். 26க்கு என்ன சொல்கிறாருனாக்க, பல பேர் கட்சி நடிகர்லாம் வருவாங்க, இவங்களாம் அவங்களாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெபிலேஷன் இல்லாமல் வரும். தொங்கலில் தான் வரும் சட்டசபை. திராவிடங்களை நோக்கி போகாது. ஏன்னா இந்த 2 வருஷம் களமாடுவோம். அந்த மாதிரி போகும்போது ஒன்றா பார்முலா தொங்கு சட்டசபை ஆகும். ரெண்டாவது நாங்கள் என்ன வச்சுருக்கோனாக்கா 234 தொகுதிக்கு 500 நாளைக்கு முன்னாடியே அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சினுமே 234 தொகுதி கேண்டிடேட் கொடுத்துருவோன்ற. இது நார்த் இந்தியனில் பிஜேபி பண்ணுற ஃபார்முலா. அவர் சுற்றி ஆட்கள் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது என்ன அப்போது வந்து சட்டசபைக்கு 2 லட்சம் ஓட்டு தானே, 2.5 லட்சம் ஓட்டு மிஞ்சி போனால் இருக்கும். அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தொங்கு சட்டசபை வருங்கிற இது உதாரணம் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆம் ஆத்மி கட்சி வந்த நோக்கம் கரெக்டு, ஆனால் ஊழலில் போயிட்டான். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா 10 வருஷமாக ஊழல் இல்லாமல் ஆட்சி பண்ணி காமிச்சிட்டார் மோடி. அது தனியாக நான் சொல்கிறேன், அவர் சொன்ன டீட்டெயிலை. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ ஊபியில் பார்க்குறீங்க, அவரும் கரெக்டாக கொண்டு போகிறாரு. எல்லாம் ரவுடியெல்லாம் ஒழிச்சிட்டாரு. அயோத்தி ராமர் வந்துட்டார். பொருளாதார வளர்ச்சி, இண்டஸ்ட்ரி க்ரோத். இப்படி அங்கே ரோட்லேயே விமானம் கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு சைடில் அந்த அளவுக்குலாம் ரெடி பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசில். லேண்டிங் ஆகிற மாதிரிலாம் இந்த காணொலியில் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான், அதாவது மக்களுக்கானது நடக்கணும். இப்போ இங்கே விமானம் அது டபுள் பண்ணிட்டேன் எல்லாமே, எம்பிபிஎஸ்லேருந்து அதே மாதிரி டபுள் பண்ணியாச்சு விமான நிலையங்கள். அப்போ ஓரளவுக்கு ஃபியூச்சரில் வந்து எல்லோரும் வேகமாக போய் வரணும். பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு குறைஞ்ச கட்டணத்து நார்மலில் பே பண்ணுற மாதிரிலாம் ஃபியூச்சரில் அந்த மாதிரி வெளிநாடுகள் இருக்க மாதிரி வந்தால் வரலாம். அந்த மாதிரி நிறையா காம்படிட்டர் வரும்போது. ஸோ இப்படியெல்லாம் நிறையா சொல்கிறாரு. ஸோ திட்டங்கள் இதுதான். ஒன்று இவங்க வந்து தன்னுடைய வருமானத்துக்காக வச்சுட்ருக்காங்க டாஸ்மாகலாம். அந்த டாஸ்மாக் பதில் மக்களுக்கு ஓரளவு குறைஞ்ச ஹெல்த் ப்ராப்ளத்தில் இதை கொண்டுறோம், கொஞ்சம் அதை க்ளோஸ் பண்ணுறோம். பிசைட் இந்த மெயினை கண்ட்ரோல் இது பண்ணுறோம், இன்புட் உள்ளே வராமல் ரெவன்யூவை ரெகுலரைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை வந்து அறநிலையத்துறையை வெளியில் எடுத்துடணும், லோக்கல் பீப்புள்கிட்ட கொடுக்கணும், தாசில்தார் கண்ட்ரோலு. அப்புறம் அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணால் இந்த 8 லட்சம் கோடி கடன் இருக்குது பாருங்கள். 26க்குள்ள 10 லட்சம் கோடி ஆயிரும். நம்பர் 1 டெப்ட் மாநிலங்கிறார் இல்லையா நம்மளை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் வட்டியோடு சேர்த்து. அதுவே ரொம்ப காலம் ஆகும்.
பட் இவர் சொல்கிற மாதிரி அப்படி வேகமாக சர்ப்ளஸில் குஜராத்தெல்லாம் சர்ப்ளஸாக இருக்குது சாராயம் எல்லாமே. அப்படி கொண்டு போயிட்டோம்னா ஓரளவு முன்னாடியே சென்ட்ரல் முழுவதையோட அதை கரெக்டாக ஊழல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம கரெக்டாக கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துடலாம். பட் இவங்க மாதிரி இருந்தால் அதை 80 60 70 வருஷம் ஆனாலும் அந்த கடன் அடைக்க முடியாது. இந்த கடன் இப்படிலாம் சர்ப்ளஸாக ஊழல்லாம் பண்ணும்போது நம்ம அதை முன்னாடி அடைச்சிடலாம். அதுதான் மக்களுக்கு எது தேவைன்னு பார்க்கணுங்கிறது தான் இந்த காணொலி. பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.